கூடலூர் அருகே யானை தாக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யானை தாக்கி சிறுவன் உயிரிழந்துள்ள சம்பவத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடலூர் அடுத்த பாக்கான பகுதியில் நிஷாத் என்ற 12 வயது சிறுவன் யானை தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடலூர் அடுத்த பாக்கான பகுதியில் நிஷாத் என்ற 12 வயது சிறுவன் யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடலூர் அருகே யானை தாக்கி சிறுவன் நிஷாத் உயிரிழந்த நிலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். சிவகுமார், யானை தாக்கி 12 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பாக்கனா பகுதியில் நிஷாப் என்ற 12 வயது சிறுவன் யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் மக்களிடையே சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ள நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடலூர் சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் அகழிகளை எடுக்க வேண்டும் என கோரியும் கிராம பகுதியில் சுற்றித் திரியும் யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வேண்டும், மேலும் மின்வேலிகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடலூர் கேரளா செல்லும் மாநிலம் வயநாடு செல்லக்கூடிய சாலையில் முக்கட்டி பகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டங்கள் கேரளாவிலிருந்து நீலகிரிக்கு வரும் வாகனங்களும் நீலகிரியிலிருந்து கேரளா செல்லும் வாகனங்களும் செல்ல முடியாத நிலை இந்த சாலை மறியலால் ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை அமைச்சர் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி இந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மோனிஷா, சிவகுமார், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.